அஸ்வசும பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி தகவல். 70 வயதிற்கு மேற்பட்ட அஸ்வசும பயனாளி குடும்பங்களில் வசிக்கும் வயோதிபர்களுக்கான மே மாத உதவித்தொகை வங்கியில் வைப்பில் இடப்பட்டுள்ளது. உரிய குடும்பங்களுக்கு சொந்தமான அஸ்வசும பயனாளி வங்கி கணக்குகளில் இன்று இந்த உதவித்தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு. நாட்டைச் சூழவுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் எச்சரிக்கை விடுத்து இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு அறிவித்தலை விடுத்துள்ளது. சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலும், காலி முதல் புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக ஹம்பாந்தோட்டை வரையிலும் உள்ள கடற்கரைக்கு அப்பால் உள்ள பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தனது பாதணியை அதிகாரிகளை தூக்க வைத்த மஹிந்த மனைவி. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவின் செயற்பாடு தொடர்பில் மீண்டும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மஹிந்த ராஜபக்ச இலங்கை ஜனாதிபதியாக செயற்பட்ட காலத்தில் அவரது மனைவி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதனை காட்டும் புகைப்படம் இணையத்தில் மீண்டும் வைரலாகியுள்ளது. அதில் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கு நியமிக்கப்பட்ட இராணுவ அதிகாரிகளால் ஷிராந்தி ராஜபக்சவின் காலணிகளை எடுத்து செல்வதை காட்டுகிறது. முச்சக்கர வண்டியில் கடத்திச் சென்று கொள்ளை. கம்பகா கலனி பிரதேசத்தில் நபரொருவரை தாக்கி முச்சக்கர வண்டியில் கடத்தி சென்று 8 லட்சம் ரூபாய் பிரதிமதியான பொருட்களை கொள்ளையிட்டு தப்பி சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் பேலியகொட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காணி சுவீகரிப்பு வர்த்தமானி வாபஸ். வடக்கு மாகாண காணி சுவீகரிப்பு தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் வாபஸ் பெற வேண்டி வந்ததையிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் மற்றும் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் மற்றும் அக்கட்சியின் செயலாளர் நாயகம் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் எம்பி ஆகியோருக்கு விசேட நன்றிகளை தெரிவித்துள்ளார். அனுர அரசுக்கு நெருக்கடி ஆரம்பம். அண்மையில் தொடர்ந்து திணைக்கள ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் அந்த வேலைநிறுத்தம் நிறுத்தப்பட்டது. தற்போது அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் வேலைநிறுத்தத்தில் குதிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். இதன்படி இன்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள வேலைநிறுத்தத்தை திட்டமிட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் நிரோஷன தெரிவித்தார். இலக்கு வைக்கப்பட்ட துசித ஹொல்லுலுவ. தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித ஹொல்லுலுவின் வாகனத்தை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தில் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உட்பட 3 பேர் கொழும்பு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று வத்தளை மற்றும் கிருளப்பனையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் வைத்திருந்த 4 தொலைபேசிகளும் குற்றப்பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குருநாகல் புத்தளம் வீதியில் இடம்பெற்ற கோர விபத்து. குருநாகல் புத்தளம் வீதியில் பாதேனிய சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.